திருப்பதி போகிற பிளான் இருக்கா? குறைந்த செலவில் இத்தனை கோயில்களை தரிசிக்கலாம் வாங்க. ஐஆர்டிசி சுற்றுலாத்துறை சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக 5 கோயில்கள் என்ற சிறப்பு சுற்றுலா தொகுப்பை வழங்கியுள்ளது. அது குறித்த விவரங்களை பார்க்கலாம் வாங்க. திருப்பதி செல்லும் பக்தர்களுக்காக ஐஆர்டிசி சிறப்பு சலுகையை வழங்கி வருகிறது. அப்படி தற்போது வழங்கியுள்ள ஒரு சலுகை மூலம் நீங்கள் 5 கோயில்களை தரிசிக்கலாம். ஐஆர்டிசி சுற்றுலாத்துறை சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக 5 டெம்பிள் என்ற சிறப்பு சுற்றுலா தொகுப்பை வழங்கியுள்ளது. திருப்பதியில் இருந்து தினமும் இந்த டூர் பேக்கேஜ் கிடைக்கும். இந்த டூர் பேக்கேஜில் ஸ்ரீனிவாச மங்காபுரம், கன்னியாபாகம், ஸ்ரீகாளஹஸ்தி, திருச்சானூர் கோவில்கள் மற்றும் திருமலையில் ஸ்ரீவாரி சிறப்பு நுழைவு தரிசனம் ஆகியவை அடங்கும். இந்த பயணம் திருப்பதியிலிருந்து தொடங்குகிறது. திருப்பதி சென்ற பிறகுதான் இந்த சுற்றுலா தொகுப்பு தொடங்கும் என்பதை சுற்றுலா பயணிகள் நினைவில் கொள்ள வேண்டும். பல்வேறு இடங்களில் இருந்து திருப்பதிக்கு வருபவர்களும், திருமலையில் உள்ள மற்ற கோவில்களை பார்க்க விரும்புபவர்களும், அருகில் உள்ள கோயில்களுக்கு செல்ல விரும்புபவர்களுக்கும் இந்த தொகுப்பு பயனுள்ளதாக இருக்கும். சுற்றுலா பயணிகளை ஐஆர்டிசி ஊழியர்கள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சுற்றுலாவிற்கு அழைத்து செல்வார்கள். தொடர்ந்து சீனிவாச மங்காபுரம் மற்றும் கன்னியாபாகம் கோயில்களுக்கு செல்வீர்கள். பின்னர் ஸ்ரீகாளஹஸ்தி கோயிலுக்கு சென்று இரவு திருப்பதியிலே தங்க வைக்கப்படுகிறது. 2ஆம் நாள் திருமலையில் காலை 9 மணிக்கு சிறப்பு நுழைவு தரிசனம் மூலம் ஏழுமலையானை தரிசனம் செய்யலாம். அதன் பிறகு திருச்சானூரில் உள்ள பத்மாவதி கோயிலுக்கு செல்ல வேண்டும். மாலையில் சுற்றுலா பயணிகள் திருப்பதி ரயில் நிலையம் அருகே இறக்கி விடுவதுடன் இந்த சுற்றுலா நிறைவடைகிறது. இந்த டூர் பேக்கேஜ் பற்றி கூடுதல் தகவல்களை இணையதளத்தில் பெறலாம். 3 பேருக்கு 6590, 2 பேருக்கு 6800, ஒரு நபருக்கு 8280 செலுத்த வேண்டும். டூர் பேக்கேஜில் ஏசி தங்குமிடமும், ஏசி வாகனத்தில் சுற்றி பார்ப்பது, திருமலைக்கு சிறப்பு நுழைவு வருகை, காலை உணவு, பயண காப்பீடு ஆகியவை அடங்கும். இந்த பேக்கேஜை பயன்படுத்தி திருப்பதி மற்றும் திருப்பதி அருகில் உள்ள கோயில்களை ஈஸியாக தரிசித்து வரலாம். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.